8 அக்டோபர் மொத்தம் 183 ட்ரோன்கள். இதுல 22 ட்ரோன்கள் 11 பகுதிகளை தாக்கி இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அதுவும் பல ட்ரோன்கள் இன்னும் வானத்திலேயே பறந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அதுல 22 ட்ரோன்கள் 11 பகுதியில தாக்குதல் பண்ணிக்குது. ஹெவியான அட்டாக் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறி வச்சு கடந்த 6 நாட்கள் 7 நாட்களா துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா. இதுல ஒடசா ஒப்லாஸ்ட்ல அதிகப்படியான தாக்குதல் நடந்திருக்கு. ஒடசால மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் இருப்பார் இல்லையா, ஓலக் கெப்லர் அவர் தரப்புல வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங், இது அதுன்னு இல்லாம எல்லாத்தையும் ரஷ்யா சூறையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு குற்றச்சாட்டுகள் வருது. ஆமா, அந்த பகுதிகளை தாண்டி நீங்க ஆயுதம் வாங்கி வைக்கிறீங்க, அப்புறம் எந்த பகுதிகள்லாம் இருக்கிறோம் அப்புறம் அந்த பகுதிகள்லாம் அடிக்கணுமா இல்லையா, டாமஹாக் மிசைல் இது போல பல விஷயங்கள்லாம் உக்ரைன்ல கொண்டு வந்து ரிப்ளை பண்ணா அது எஸ்கலேஷன் தானே. இது போல எஸ்கலேஷன் இருக்கிறதுனால ரஷ்யா இது போல ஆயுதங்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால பல பகுதியில் அட்டாக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இது போல டாமஹாக் மிசைல்கள் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட அமெரிக்காவோட லான்ச் சைட்ஸ் மேல நாங்க தாக்குதல் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து அபிஷியல் சொன்னதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த பதிவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்த தகவல், நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல, வந்துச்சு. நம்ம பார்ப்போம் அடுத்த பதிவில் பாத்தீங்கன்னா அது பத்தின டீட்டெயில்டான ஏதாவது அப்டேட், என்ன இடம் சொல்றாங்க, எந்த பகுதிகள் சொல்றாங்க, யூரோப் மட்டும் சொல்றாங்க இல்லையா, அலாஸ்கா சொல்றாங்களா, ஸோ என்ன பகுதிகள் எந்த மாதிரி எஸ்கலேஷன் ஆக போறன்னு ஏதாவது டீட்டெயில் வந்துச்சுன்னா அடுத்த பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் இது போல பில்டப் டென்ஷன் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இதுல இந்த ஒடசா பகுதி மட்டும் இல்லை, அடுத்தது சேர்னிகிவ். இந்த பெல்ட், சேர்னிகிவ், சுமி இதெல்லாம் பயங்கரமா அட்டாக் வாங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சேர்னிகிவ்ல ஃபயர் ஸ்டேஷன்ஸ்ல இப்போ அட்டாக் பண்றாங்க ரஷ்யா. அதாவது ஒரு இடத்துல தாக்குதல் நடக்குது, தாக்குதல் நடந்தா தீயணைக்கும் வீரர்கள் அங்க போய் தீயணைச்சிடுறாங்க. இப்போ இது போல பகுதிகள்லாம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் இப்போ தீயணைக்கும் வீரர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே ஆயுதத்தை கொண்டு போய் வச்சோம்னா என்ன அப்படிங்கிற உக்ரைன் யோசிச்சு தீயணைக்கக்கூடிய வீரர்கள் இருக்காங்களே அந்த பகுதிகளிலே ஆயுதங்கள் வச்சிடுறாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற ரஷ்யா தப்புன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ரஷ்யா முன்னேறி வரும்போதே இது போல வீடியோக்கெல்லாம் ரஷ்யா காமிச்சாங்க. இந்த ஃபயர் இன்ஜின் வண்டி இருக்கு இல்லையா, அந்த வண்டியில ஃபுல்லா ஆயுதங்கள், ஃப்ரண்ட் லைன்ல தீயணைக்க வரும் அப்படிங்கிறது போல இந்த வண்டி எடுத்து கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிடறாங்க. ஹெவியா வெயிட் தூக்கிட்டு வரக்கூடிய வண்டி தானே, தண்ணிக்கு பதிலாக ஆயுதத்தை நம்பிட்டு வந்துடுறாங்க. அப்படிங்கிறது போல மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிக்கிறாங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஃபயராக வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த ஃபயர் ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுதங்கள் வச்சிடலாமா, தீயணைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற யோசிச்சு வச்சிருப்பாங்க போல. இப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு அட்டாக் பண்ணிட்டாங்க. இல்லை என்னன்னா இது போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அடி வாங்கும்போது தீயணைக்கும் வீரர்கள் போய் அனுப்பாங்க. இப்போ ஃபயர் ஸ்டேஷனே இல்லை அப்படின்னா எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கான டெக்னாலஜிஸ்லாம் அடுத்தடுத்த வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த தீயணைக்கும் வீரர்கள் பயங்கரமான ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க பல பகுதிகள். இதுக்கே பார்த்தீங்கன்னா தனியாக பிரிகேட்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஒரு இடங்கள்ல தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை அணைக்கிறதுக்குன்னே இந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக தேவைப்படுது. களத்தில் ஃப்ரண்ட் லைன்ல சோல்ஜர் மட்டும் வச்சிருந்தா பத்தாது. ஸோ இது போல் அதிகப்படியான வீரர்கள் தேவைப்படுது. ஸோ உக்ரைன் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். ஏன்னா ஆல்ரெடி ஆளுங்க பற்றாக்குறை இருக்கிறதுனால ஏர் டிஃபென்ஸ் பிரிகேட்லாம் மொபைலைஸ் பண்றோம் அப்படிங்கிற சொன்னாங்க. ஸோ அதிகப்படியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் மொபைலைஸ் பண்ணதுனால தான் இப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே வேலை செய்ய மாட்டேது உக்ரைன்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த டிஃபென்ஸ் சிஸ்டமும் வேலை செய்யல, அது வேற கதை. அதுக்கான மிசைலையும் உருவாக்கி தர முடியல. அந்த அளவுக்கான குவான்டிட்டியில ரஷ்யா அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட சிக்கல்கள் உக்ரைனுக்கு இருக்கு. இதுல ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஒரு ஒப்லாஸ்ட் 2 ஒப்லாஸ்ட்னா பரவாயில்ல, எல்லா ஒப்லாஸ்ட் கிட்டத்தட்ட 10-15 ஒப்லாஸ்ட் அடி வாங்கிட்டு இருக்கு உக்ரைன்ல, ஹெவி அட்டாக் வாங்கிட்டு இருக்கு. ஸோ இதுல ஃபயர் ஃபைட்டிங் நபர்ஸும் அதிகமா தேவைப்படுறாங்க. சமீபத்தில் கூட ட்ரம்ப் அவர்கள் இருக்கும்போது காட்டுத்தீ பெருசா பரவுது, அங்க அணைக்கிறதுக்கு இல்லை, அதுக்கான காரணம் அமெரிக்காவோட ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் உக்ரைனுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது போல வதந்திகள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ ஆளுங்க பற்றாக்குறை இதுக்கு மட்டும் இல்லை, ஃப்ரீ லீஜன் ஃபயர் அணைக்கிறதுக்கு வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு. ஸோ இது போல ரஷ்யா இந்த சேர்னிகிவ் பகுதியில் ஃபயர் ஸ்டேஷன்ல மட்டும் இல்லை, எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ரயில்வேஸ்ல பார்த்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிருக்கு. இதனால அங்க ரயில் ரூட்டையே மாற்றி விட்டுருக்காங்க. இதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த சேர்னிகிவ், சுமி இந்த ரூட் இருக்கு இல்லையா, கீவிலிருந்து வரக்கூடிய ரூட்டை ஃபுல்லா ரஷ்யா தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் லோகோமோட்டிவ்ஸை யூஸ் பண்ணவே விடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா இருக்கிறாங்க. டீசல் லோகோமோட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அதாவது இன்ஜின், ட்ரெயின் இன்ஜின், ஸோ அது போல யூஸ் பண்றாங்க. அப்படிங்கும்போது அதிகமாக ஃபியூயல் தேவைப்படும். ஃபியூயல் வேணும்னா இம்போர்ட் பண்ணும் உக்ரைன்.
ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது போல தாக்குதல் பண்ணதுனால அது இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்போம். கரும்புகை வரும் டீசல் இன்ஜின் ஓடிச்சுனா. ஸோ ஈஸியா அட்டாக் பண்ணதுக்கு ரஷ்யாவுக்கு ஏதுவா இருக்கும் இந்த ட்ரெயின் பொட்டியெல்லாம் அடிக்கிறது. இப்போ ஏன்னா ஃப்ரண்ட் லைன் டவுன் எல்லாம் ஆயுதம் தான் கொண்டு வர போறாங்க, வேற என்ன செய்ய போறோம் உக்ரைன் அப்படிங்கிறது போல பிரதானமான அனலிஸ்ட் வந்து வரக்கூடிய கருத்துக்கள் தான். இந்த தாக்குதல் சேர்னிகோவில் நடக்கிறதுனால 4000க்கும் மேற்பட்ட மக்கள் கரண்ட் இல்லாமல் அவதிப்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பிலிருந்து வருது. கரண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுங்க ஒரு காலத்துல உக்ரைன்ல, இந்த மாதிரி எல்லாம் போட்டால் லைட் எரியும் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பிலிருந்து சொன்னாலும் வரலாறுல எழுதினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அந்த அளவுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேதம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏதாவது ரெடி பண்ணி பில்டு பண்ணணும்னாலே 10-15 வருஷத்துக்குலாம் ஆகும் அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சைடில் ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். நைட்டு ஃபுல்லாக சும்மியில் மினிமம் 10 தாக்குதலாவது நடந்திருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ ஹெவியான ஹிட் வேவ் பை வேவா ரஷ்யா உக்ரைன்ல அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு டிலே இதே இல்லை, கேப்பே இல்லாமல் காலையில் நைட்டு மதியம் சாயங்காலம்னு பல பகுதிகளையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா. ஸோ சுமியும் அதிகமான தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு. அடுத்தது செர்காஸ்கி கிர்வீரி பகுதிகள்லாம் வெடிசத்தங்கள் கேட்டதா மீடியாக்கள் தரப்புல இருந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹெவியான அட்டாக் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. இது போல தாக்குதல் பண்றதுனால 2 பவர் இன்ஜினியர்ஸ், ஏன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறதுனால 2 பவர் இன்ஜினியர்ஸ் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்து வந்திருக்கு. இது கூட பரவாயில்ல, ஏன்னா தெர்மல் பவர் பிளான்ட்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்களே, அதனால இது கூட பரவாயில்ல. இதுல ஒரே நாள்ல 26 முறை எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல உக்ரைன்ல அட்டாக் பண்றாங்க ரஷ்யா. இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா, யாராவது கண்டனங்கள் தெரிவிங்களே அப்படிங்கிறது போல உக்ரைனோட எனர்ஜி மினிஸ்டர் கிரென்சுக் அவர்கள், பேர் கொஞ்சம் கட்டால, இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அவர் தான். ஸோ அவர் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் போட்டு பேசிட்டு இருப்பாங்களே, ஸோ அந்த டைம்ல அவர் கடுமையான கண்டனங்கள் ரஷ்யாவுக்கு தெரிவிச்சிருக்கிறார். இப்படி அடிக்கலாமா அப்படிங்கிறது போல, நீங்க ஆயில் டிப்போஸ்ட்ல அடிக்கிறீங்களா ரஷ்யால, ஸோ அதனால அவங்க இது போல அடிக்கிறாங்க அப்படிங்கிறது போல மாறி மாறி இந்த அனலிஸ்டிக்குள்ளேயே சண்டை போயிட்டு இருக்கு. ஸோ எங்க போய் இந்த பிரச்சனை எஸ்கலேஷன் முடிய போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா ரஷ்யாவோட நியூக்ளியர் உலை இருக்கு இல்லையா, அணு உலை, ஸோ அது பக்கத்துலேயே வந்து பண்ண தாக்குதல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. இது ரஷ்யாவில் மிகப்பெரும் அளவில் எமர்ஜென்சியாக கொண்டு வந்திருக்காங்க. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களே வந்து பண்ண மீட்டிங்லாம் போட்டு பேசியிருந்தாரு. ஸோ அந்த டைம்ல உக்ரைன் டெலிபரேட்டா ரஷ்யாவோட சிவிலியன்ஸ் அடிக்கிறாங்க. ஆனா இதனால அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்க போறதில்ல, எந்த ஒரு மாற்றமும் வரப்போறதில்ல களத்துல. ஆனா பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை, அதுக்கான வேலைகள் நடக்கும். உக்ரைனோட இந்த ட்ரோன்கள்லாம் பெல்கிராடு பகுதிகளில் சிவிலியனை திரும்பி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா பெல்கிராடோட கவர்னர் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. அதாவது இது போல தாக்குதல் பண்றதுனால மேற்கு நாடுகளோட ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் தாக்குதல் பண்றாங்க. இப்போ மிசைல் ட்ரோன்கள் உக்ரைன்லயே உருவாக்கப்பட்டாலும் அதோட உதிரி பாகங்கள் எங்க உருவாக்குறாங்க, அந்த நாடுகளும் இதுல நேரா பார்ட்டிசிபேட் பண்றாங்க இந்த தாக்குதல்ல அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா உக்ரைன் இப்படித்தானே சொல்றாங்க, இந்த பகுதியெல்லாம் சீனால இருந்து வந்தது, இந்த பார்ட்ல இந்தியால இருந்து வந்தது அப்படிங்கிற சொல்றாங்களே. இப்ப ரஷ்யா அதே போல ஒரு ஃபார்மேட் எடுத்து ஃபாலோ பண்றாங்க. இப்ப போலாண்ட எல்லாரும் கட்டம் கட்டிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்பு வந்து. அடுத்த மிகப்பெரும் தாக்குதல் போலாண்ட்ல நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, ஏன்னா போலாண்ட் ஹெவியா இன்வால்வ் ஆயிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைக்குள்ள. ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடக்குது இல்லையா, அந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆகுறது போலாண்ட் அப்படிங்கிறது போல பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் ரஷ்யாவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு. ஆனா இந்த பெல்கிராடு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இது போல தாக்குதல் நடந்திருக்குன்னு ரிப்போர்ட் கொடுக்கறது பெல்கிராடோட கவர்னரான கிளாட்காவ் அவர்கள். அவர் தரப்புல இருந்து வரக்கூடிய இனிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னா 3 நபர்கள் இறந்திருக்காங்க, அதாவது கொல்லப்பட்டார்கள் உக்ரைனால. 3 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, 9 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல. நம்மளும் பிபிசி ரிப்போர்ட்டர் மாதிரி எழுதினாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இஸ்ரேல் அட்டாக்டு காசா, 20 people died. Hamas killed Israeli 12 citizens. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் வந்து நம்மளும் பயன்படுத்திக்கலாம் இல்லையா, நம்மளும் கொஞ்சம் வளர்ச்சி அடையணுமா இல்லையா அவங்கள மாதிரி பார்த்து அப்படிங்கிறத கேள்விகள் இருக்கு. பல அனலிஸ்ட் இது போல வந்து பார்த்தீங்கன்னா மாத்துறாங்க ஸ்டேட்மெண்ட்ல, பார்த்து கத்துக்கணுயா, கத்துக்கணும் அப்படிங்கிற கத்துக்கிறாங்க. கத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுல தாக்குதல் அப்படிங்கிறது இருதரப்புலையும் மாறி மாறி பண்ணிக்கிறாங்க. இதுல தாக்குதல் மட்டும் கிடையாம களத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வீரியமான அட்டாக்ஸ் இதை நம்ம தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கோம், ஹெவியா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இதுல 200 காம்பேட் கிளாஸ் ஒரே நாள்ல நடந்திருக்கு. ரஷ்யா உக்ரைனுக்குள்ள 200 முறை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க இந்த ஃப்ரண்ட் லைன்ல. ஸோ எந்த அளவுக்கு தீவிரமான பேட்டில் உக்ரைனோட பல பகுதிகளையும் நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஹெவியான சண்டை நடந்துட்டு இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது பக்ரோஸ்க்.
இந்த பக்ரோஸ்பைல சண்டை நடக்குது, ஹெவியா நடந்துட்டு இருக்கு. இதுல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா 7 ஏர் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அதாவது விமானங்கள் மூலியமா தாக்குதல் பண்றது. அது மட்டும் இல்லாம 10 கைடட் குண்டுகளை போட்டிருக்காங்க. அதுவும் ஃபேப் வகை குண்டுகள் 250, 500, 3000 இது போல குண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து உக்ரைனுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏர் டாமினன்ஸ் அப்படிங்கிறது இந்த பேட்டில் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு அதிகமா இருக்கு. உக்ரைனோட மற்ற பகுதிகள்லாம் தாக்கணும் அப்படிங்கிற தேவை ரஷ்யாவுக்கு இல்ல. ஃப்ரண்ட் லைன்ல முன்னேறக்கூடிய ரஷ்ய வீரர்களுக்கு ரொம்ப அதிகமா ரஷ்யாவோட ஏரோஸ்பேஸ் ஃபோர்ஸ் உதவி பண்றாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அதாவது எந்த அளவுக்கு தீவிரமா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம ரெகுலரா எந்தெந்த பகுதியில முன்னேறாங்கன்னு பாக்குறோம். இல்ல இந்த கர்ஸ்க் பகுதியில போய் கொடையெல்லாம் அப்படிங்கிறது போல போய் உள்ள போனாங்க இல்லையா? அப்ப கர்ஸ்க்குள்ள போனாங்க, ரஷ்யா தொடப்பத்தை எடுத்து துரத்தி விட்டாங்க. கர்ஸ்க் பகுதியை கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டாங்க. கிளீன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ அதே சுமி பகுதிக்குள்ள அந்த எந்த வழியா உள்ள வந்தாங்களோ உக்ரைன், அந்த வழியில வந்து பாத்தீங்கன்னா முன்னேற ஆரம்பிச்ச ரஷ்யா அந்த சுமி பகுதியில மட்டும் 13 செட்டில்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்காங்க. இதுல 5 கீ டவுன்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா எடுத்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தலைகளா நினைச்சா கூட உக்ரைனால கர்ஸ்க் பகுதிக்குள்ள போலாமா அப்படிங்கிறது போல ஒரு எண்ணமே அவங்களுக்கு வராது. அந்த அளவுக்கான முன்னேற்றம் ஸ்ட்ராங் ஹோல்ட் ரஷ்ய தரப்பு வந்து இருக்கு. இதுல இப்போ 8ஆம் தேதி அடிப்படையில வரக்கூடிய அப்டேட் என்னன்னா, நொவோமிக்கலைவ்கா அந்த பகுதிகளில் ஹெவியான பிரேக் த்ரூ ரஷ்யா கிடைச்சிருக்கு. அதிகப்படியான முன்னேற்றம் ஒரு நாள்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது போல ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் டீப் ஸ்டேட் தரப்புல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்கு மேப். அவங்களே இதுல போட்டிருக்காங்க, இந்த ஸ்லாஷா போட்டிருக்காங்களா ரெட் கலர்ல கோடு கூட இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ஒரு நாள்ல முன்னேற்றம் அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து மார்க் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹெவியான முன்னேற்றம் ரஷ்ய தரப்பு வந்து இருந்துகிட்டு இருக்கு. இதுல ஆல்ரெடி ரஷ்ய வீரர்களே ஹெவியா இருக்கிறாங்க. இதுல நார்த் கொரியா வீரர்கள் வேற அந்த கர்ஸ்க் பகுதியில டிஃபென்ஸ்க்கு வந்து நின்று இருந்தாங்க. உக்ரைனுக்குள்ள வரல, அவங்க ரஷ்யாக்குள்ள மட்டும் நின்றுட்டு இருக்காங்க. இதுல என்ன குற்றச்சாட்டு உக்ரைன் தரப்பு வந்து வைக்கிறாங்கன்னா, கூடிய சீக்கிரத்துல கியூபாவோட படை வீரர்கள் நார்த் கொரியா படை வீரர்களை விட எண்ணிக்கையில அதிகரிச்சுக்குவாங்க. அதிகப்படியான வீரர்கள் கியூபால இருந்து ரஷ்யாவுக்கு ஆதரவா சண்டை பிடிக்கிறதுக்கு வராங்க அப்படிங்கிறது போல. அதாவது இப்போ நாடுகளுக்குள்ள போட்டி வந்துடும் போல தெரியுது. ரஷ்யாவுக்கு நீ என்ன 1 லட்சம் பேர் அனுப்பியா, நான் 2 லட்சம் பேர் அனுப்புறேன் ரஷ்யாவுக்கு ஆதரவு அப்படிங்கிறது போல. ரஷ்யாவுக்கு 100க்கும் மேற்பட்ட 140 நாடுகள் ஆதரவு இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு இது போல போட்டி போட்டு ஆளுங்கிறது வியட்நாம்லாம் ரிசர்வ்லாம் அனுப்புறேன்னாங்கன்னா அப்புறம் அவங்கள பீட் பண்ணவே முடியாது. அப்படி உங்களுக்கு அமெரிக்கா என்டையர் ரிசர்வ் வந்தாலும் வியட்நாமோட ரிசர்வை பீட் பண்ண முடியாது அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ இந்த இடத்துல போகுது. அது மாதிரி சீனா வேற இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது. யூரோப் வந்து எஸ்கலேட் பண்ணி ஏதோ பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையில இருக்கிறாங்க. ஒன் அண்ட் ஒன்லி எக்கனாமிக்கலி தோக்கடிக்கிறதுக்காக மட்டும்தான் மேற்கு நாடுகள் ட்ரை பண்றாங்க. ஆனா அதே எக்கனாமிக்கலி மிலிட்டரியிலேயே அவங்க தோத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இன்னும் தெளிவா புரியலையா என்னன்னு தெரியல. ஒற்றுமை யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இல்லை. ஏன்னா பல தலைவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது தேவையில்லாத, இது மண்டே விட்டோம்னா பெருசா சிக்கிக்கும், அவ்வளவுதான், ஒன்றும் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது பலருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ மேக்ரான் அவர்கள் ஊசல் ஆடிட்டு இருக்காரு. ஆட்சிக்கு எழுப்புக்கு இப்போதைக்கு வழி இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மேக்ரான் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிற போறாங்கன்னு. மேற்குலக நாடுகள் நினைச்சபடியே எஸ்கலேஷனை பண்ணுவாங்களா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில, இல்ல அமைதியா உக்ரைனை மட்டும் அனுப்பி வச்சுட்டு கை தட்டி விட்டுட்டு அப்படியே வந்துருவாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். சும்மா பேசி முடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் மிகப்பெரும் அளவில் சிக்கல் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க பிரச்சனை அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.